முழுமைக்கும் மத்திய தொழிற்சங்கங்கள் ஒன்றுகூடி இன்றைக்கு ஒன்றியத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற பாசிச பாரதிய ஜனதாவுடைய பிரதமராக இருக்கிற மோடி அவர்களை கண்டித்து, இந்த ஆட்சியாளரை கண்டித்து நாம் எந்த அளவுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரப்போகிறோம். எனக்கு முன்பு உரையாற்றி இருக்கிற CIT சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் நாகராஜன் அவர்களை, எனக்கு முன்பு பேச வந்திருக்கிற காங்கேயன் அவர்களை, பாலாஜி அவர்களை, அறிவு தோழர் பாரி அவர்களை, வீரபத்ரன் அவர்களை, அதே போல UPC செயலாளர் அறிவு தோழர் பஞ்சமூர்த்தி அவர்களை, அவரோடு வருகை தந்து இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கிற முன்னணி தோழர்களை, அதே போன்று SKM வருகை தந்திருக்கிற வெங்கடேசன் அவர்களை, சரவணன் அவர்களை, அதே போல HMS இருக்கிற தோழர் உதயகுமார் அவர்களை, தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்திலிருந்து இருந்திருக்கிற அருமை சகோதரர் பொருளாளர் மோகன் ரங்கன் அவர்களை, மத்திய சங்கத்தில் வருகை தந்திருக்கிற அருமை சங்கத்தினுடைய தினகரன் மலைவாசன், பல்வேறு பணிமனைகள் வருகை தந்திருக்கிற முன்னணி தலைவர்களை, அமைப்பு செயலாளர் தம்பி நாகேந்திர அவர்களை, இங்கே தொழிலாளர் திரண்டிருக்கிற அத்தனை தொழிற்சங்கத்தில் வருகை தந்திருக்கிற நம்ம தொழிலாளர்களுடைய தொழிலாளர்கள் வருகை தந்திருக்கிற PK அருண் அவர்களை, அதே போல அருமைத்தம்பி ஆறுமுகன் அவர்களை, பல்வேறு பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கிற தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தில் திரளாக வருகை தந்திருக்கிற மத்திய சங்க நிர்வாகிகளை, பணிமனை நிர்வாகிகளை, உங்கள் அத்தனை பேருக்கு நான் முதற்க மதிக்கிற வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இந்த கூட்டத்தில் நான் முதலில் வந்திருக்க வேண்டும். கள்ளக்குறிச்சியில் ஒரு பேருந்துகளையும் பேருந்து இயக்கப்படுகிற காரணத்தினால் அங்கே அமைச்சர் அந்த விழாவிலே பங்கேற்கிற ஒரு கடப்பாடு எனக்கு அமைந்துவிட்ட காரணத்தினால் நான் காலதாமமாக வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஒன்றை மட்டும் நீங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு பேசியவர்களெல்லாம் இந்த நாட்டில் தொகுத்தகராறு சட்டம் இருக்கக்கூடாது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடாது,